லாஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல லாஸ்ட் மேட்ச்க்கு வந்தாச்சு. ஃபைனல் மேட்ச். ஸோ மேட்ச் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சருகு வளையப்பட்டி எஸ்டிபி வர்சஸ் கல்லல் வர்கீஸ். ஒரு பந்து போட்டுறலாம். சருகு வளையப்பட்டி வந்து ஃபீல்டிங் டீம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஸோ வர்கீஸ் பேட்ஸ்மேன் அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு நீங்கள் 2 ஓவர் 2 பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். நீ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஜெயராம் சைக்கிளில் இருக்க போகிறாரு கல்லல் வர்கீஸ் டீமுக்காண்டி. ஸோ நான் செகண்டில் விக்கி, பவுலர் தாஸ். ஃபர்ஸ்ட் ஆன் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ஒன் ஹேண்ட்ல கேட்ச் பிடிச்சிருக்காருங்க. விக்கெட் தப்பி பிடிக்கப்பட்ட ஒரு பந்து இங்க விக்கெட்டா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு விக்கெட் வந்து முதல் பாலில் முதல் விக்கெட் எடுத்த தாஸ் அவர்களுக்கு கமிட்டியின் சார்பாக வாழ்த்துக்கள். ஜெயராம் விக்கெட் எடுத்துட்டாங்க. ராஜா சைக்கிள் நீ பேட்ஸ்மேன். செகண்ட் ஒன் இவனே தட்டி விட்டு இங்க ஒரு சிங்கிளுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. ஒரு ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி ஷெட்டி ஷாட்டுங்க. அடிக்கப்பட்ட ஒரு பந்து நெத்தி ஆடினாரு. ஆனா கையில போயிருக்கான். சாரி கேட்ச் 6 போல் வண்டியது. ஆனா கேட்ச் ஆயிடுச்சுப்பா. கமிட்டில இருந்து 6 சிறப்பான முறையில் விக்கி அவர்கள் வந்து கேட்ச் பிடிச்சாங்க. விக்கி நல்ல கேட்ச். லைன்ல போச்சு. கொஞ்சம் போய் நால ஆற மாதிரி இருக்கும். எல்லோ கோட்லயே வச்சு விக்கி பிடிச்சிருக்காரு. நீ பேட்ஸ்மேன் விக்கி ஷெட்டி மிஸ்டர். இங்க சிங்கிள் வந்திருக்கு. டாட்டா சிங்கிளா மாத்திருக்காங்க. லாஸ்ட் 2 என் குயிக்கர்வான ஒரு ஃபுல் பேஸ்ல ஒரு பவுலிங் உடம்புல வந்திருக்கு. பேக் டு பேக் டாட். லாஸ்ட் ஒன் இறங்கி போனாரு. இதுவும் டாட்டுங்க. சூப்பரான ஒரு பவுலர். இந்த டாட்டோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஓவர் தாஸ் சூப்பரா போட்டுருக்காரு. ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 2 ரன் ஆடி இருக்காங்க கல்லல் வர்கீஸ். இங்க 2 விக்கெட் லூஸ் பண்ணி செகண்ட் ஓவர் போறாங்க பவுலர் விக்கி. விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து கேட்ச் ஆகுமா 4 போகுமா 1 பவுன்ஸ்ல எடுத்துட்டாரு. ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு 2 வந்திருக்கு. 2 செகண்ட் ஒன் பேட்லர் ஏஜ் பவுலரே வராரு பாலுக்கு. நல்ல கேட்ச் விக்கெட்டுங்க. அவரே போட்டு அவரே விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்கே விக்கி விக்கெட்டை யோகா சைக்கிள் நீ பேட்ஸ்மேன். நோபல் வைடு வெரி பால் லெக்கட்டரில் எடுத்துட்டு வந்தார். டாட் சூப்பரான ஒரு பவுலிங். அம்பையர் சொல்லுவாங்க டிசிஷன் அவுட்டுக்கு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க. அம்பையர் பார்த்து சொல்லுங்க. நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. 3 விக்கெட்டுக்கு 5 ரன்கள். ஆப்ஷன்ஸ்ல ஆனால் ஃபீல்டரிங் கிளியர் பண்ணிருச்சு. ஸோ இங்கே 2க்கு அலோவ் பண்ணிட்டாங்க. 2 சூப்பராக போனார் பாலுக்கு. இங்கே டாட் கொடுத்துருக்காங்க. குட் பவுலிங் விக்கி அவர்கள். ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கு தான் போனார். லெக் பை ஒரு ரன் அலோவ் பண்ணிட்டாங்க. சிங்கிள். ஸோ இந்த சிங்கிளோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்லா ஒரு விக்கி. 2 ஓவருக்கு ஸ்கோர் 8 ரன்னுக்கு ஆடிருக்காங்க கல்லல் வர்கீஸ். 9 டார்கெட். கொஞ்சம் ஃபைனல் மேட்ச்ல ஒரு லோ ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். முதல் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. கருப்பு சைக்கிள் இருக்க போறாரு. நான் சைக்கிள்ல தாஸ். அதே மாதிரி பவுலிங்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க ஜெயராம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. ஒரு பந்து நல்ல கேட்ச். ஆனா இங்க வெளியில போய் பிடிச்சிருக்காருங்க. இங்க எப்படி சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் பால் இங்க ஒரு 6 பதிவு பண்ணிருக்காருங்க. ஸோ கருப்பு பேட்ல இருந்து வந்திருக்கு இந்த மேட்ச்ல. செகண்ட் ஹாஃப்ல பதிவு பண்ணிருக்காரு. செகண்ட் ஒன் ஸோ தட்டை பார்த்தாரு கீப்பர் கையில. டாட்டை பதிவு பண்ணிருக்காருங்க ஜெயராம். நெக்ஸ்ட் ஒன் அடிக்கப்பட்ட ஒரு பந்து ஃபீல்டரால் ஸ்டாப் பண்ணிட்டாரு. இங்க 2 வந்திருக்கு. 2 ரன்கள். இந்த ரெண்டோட இங்க மேட்ச் டிரா பண்ணிருக்காங்க. சர்வ் வளையப்பட்டி. மீதமுள்ள பந்துகளில் ரிமைனிங் உள்ள பாலுக்கு 1 ரன் தேவை இருக்கு. ஃபோர்த் ஒன் நல்ல ப்ளே. கவர்ஸ்ல தட்டலது சர்வலோடி ஓடி எடுத்துட்டாங்க. இந்த சிங்கிளோட முதல் பரிசு சர்வ வளையப்பட்டி. சோ இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த மேட்ச் அங்க சர்வ வளையப்பட்டி வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த டோர்னமெண்டோட வின்னரும் அவங்க தான். நல்ல பேட் கருப்பு. நல்ல பிளேயர் 2 டீம். உடப்பம்பட்டி அணி 4ஆம் பரிசு பெற்ற காரைக்குடி அணி, 3ஆம் பரிசு பெற்ற சிறுகுடி அணி, 2ஆம் பரிசு பெற்ற கல்லல் வர்கீஸ் அணி, முதல் பரிசு பெற்ற எஸ்விபி சர்வலைப்பட்டி அண்ணே. இப்ப 5 பரிசுல உள்ள என்ட்ராயிட்டீங்க. ஸோ எப்படி மேட்ச் நடத்தணும் அப்படின்ற மட்டும் சொல்லுங்களாமா. 5ஆம் பரிசு பெற்ற உடப்பம்பட்டி அணியின் கேப்டன்
நல்லா நடத்துங்க, சூப்பராக இருந்துச்சு. எதாக இருந்தாலும் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. இன்னும் நாங்கள் என்ன வேற எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கப் எடுத்துருக்கீங்க. இங்கே இருக்க எல்லா டீமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கப் எடுக்கிறீங்க. எல்லாமே வந்து பழைய டீம் கிடையாது, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து விளையாண்டு கப் எடுத்துருக்கீங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எதாக இருந்தாலும் சொல்லுங்க. உண்மையிலே நல்லா நடத்துனீங்க மேட்ச். ஆனால் உண்மையிலே நல்லா நடத்துனீங்க. லாங் வந்து அந்த டீமுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. இன்னும் கொஞ்சம் ஓவர் நிறையா கொடுத்துருக்காங்க என்னுடைய கருத்து. மற்றபடி மேட்ச் எல்லாமே நல்லா போச்சு. டைமிங் யாரும் கீப் அப் பண்ணலண்ணே. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுங்க. சரிண்ணே, ஓகே, தேங்க்யூ. சொல்லுங்க, எதா இருந்தாலும் நிறைகுறைகளை இன்னும் என்ன நாங்கள் என்னால் பண்ண முடியுமோ அதையும் சொல்லுங்க, நாங்கள் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு லாங்ல இருந்து வந்தீங்க, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசங்கள்கிட்ட நான் ஒரு வாட்டம் சொல்லியிருந்தேன், மேட்ச் வைக்கிறேன் ரீசெண்டா பார்க்க மேல லாஸ்ட் வீக் வந்து சொன்னதுக்காண்டி வந்து விளையாண்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. எங்களை நல்லா ஊக்கப்படுத்துறீங்க. எல்லா டீமும் நல்லா விளையாண்டாங்க. நல்லா நீங்களும் நல்லா விளையாண்டு நல்லா எல்லாரையும் ஊக்கப்படுத்துறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. நீங்க நிறைய டோர்னமெண்ட் வந்து விளையாண்டுருக்கீங்க. இங்கேயும் மற்றதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்னு சொல்லுங்க. நிறைகுறையில் இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் சின்ன சின்னது இருக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அதை நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். நீங்க நிறைய டோர்னமெண்ட் போனதுனால கொஞ்சம் நல்லா என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. ஃபர்ஸ்ட் வந்து நிறைகளை சொல்லிடுறேன். அம்பையரிங் வந்து நல்லா பண்ணீங்க. அதாவது எந்த ஒரு டீமுக்குமே வந்து சாதகம் இல்லாமல் கரெக்டாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் எல்லாமே ஒற்றுமையாக இருந்து இந்த நல்லபடியாக நடத்துகிறீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நிறையா ப்ரைஸு வந்து புது புது ப்ரைஸாக கொடுக்குறீங்க, அதுக்கும் வாழ்த்துக்கள். குறைகள்னு பார்த்தோம்னா நிறையா ஓவர் கொடுத்து நடத்தலாம். ஏன்னா டைமிங் ஓகே சொல்கிறேன். ஏன்னா ஒரு 3 ஓவர் 4 ஓவருங்கும் போது திறமைகளை காட்டுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அது மட்டும் குறைன்னு நினைக்கிறேன். அப்புறம் தப்பாக நினச்சிக்காதீங்க, சில பவுலர்ஸ்லாம் வந்து ஆக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பிடிச்சிங்கன்னா, இப்போ எங்கள் டீமில் யாருமே ஆக்ஷன் போட மாட்டோம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், அது ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா மற்ற இப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்க எறிகிறாங்க, நமக்கு வந்து 3 பவுலர் 5 பவுலருமே 5 பந்து போடுவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. மற்றபடி டோர்னமெண்ட் சூப்பராக நடத்துனீங்க, வாழ்த்துக்கள். குணப்பம்பட்டியை சேர்ந்த ராமச்சந்திரன் சிறந்த பேட்ஸ்மேன், அவங்க கொஞ்சம் வாங்கினேன். ஓகே ஓகே. குணப்பம்பட்டி டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வாங்க, கொஞ்சம் குயிக்கா வாங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குணப்பம்பட்டிக்கு சிறந்த அணிக்கான பரிசு. காரைக்குடி டீம் மெம்பர்ஸ் வாங்க கொஞ்சம். பேர் மாது. ரெண்டே வார்த்தை தானே. என்ன நீங்க பயப்படுறீங்க? பேசுங்க. ஓபன் பண்ணு, அதை ஓபன் பண்ணு. ஓபன் பண்ணு. கவர் ஓபன் பண்ணு, அப்பதான் தெரியும். ஒரு ஆளா டீம் எடுத்து போனாரு, அதுக்காண்டி இந்த பிளேஸ். ஆஷா சிறந்த பவுலருக்கான பிரைஸ். சல்மான் சாரி சார். சிறந்த பவுலருக்கான பிரைஸ் இது வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்ஸ்ண்ணே. இந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட் டைம் விளாட்றோம், மேட்ச் ரொம்ப நல்லா நடக்குதுங்க. ஆனால் நீங்கள் தெரியுமா, நீ உள்ளவங்க அப்படியே கவர் ஆகிக்கலாம். பரிசு இது வந்துட்டு நல்லா விளாண்டீங்கண்ணே. ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க, கூப்பிட்டதுக்காண்டி நல்லா கரெக்டாக விளாண்டீங்கண்ணே, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. சிறந்த ஆல்ரவுண்டர் வாழ்த்துக்கள் நண்பா. பல இடத்துல பார்த்துருக்கீங்க, நல்லா சிறப்பாக பண்ணு போடுறீங்க, டீமுக்கு தேவையான போது நல்லா பேட்டிங் பண்ணி கொடுக்குறீங்க. மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கள். சேர்ந்த ஜெயராம்
நண்பா வாங்க. சிறந்த பேட்ஸ்மேனாக கல்லலை சேர்ந்த ஜெயராம் அவர்களுக்கு ஹெல்மெட் சிறப்பரிசு வழங்கப்படுகிறது. இருக்கும் யூடியூப் சேனல் TN 63 கீழக்கோட்டையை சேர்ந்த மணி அவர்களுக்கு சிறப்பரிசு. வாழ்த்துக்கள் நண்பா. இந்த டோர்னமெண்டோட இங்கே 5th ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க உடப்பம்பட்டி. 3000 ப்ளஸ் இந்த ட்ராஃபியும். 5வது பிரைஸ் உடப்பன்பட்டி. இந்த டோர்னமெண்டோட இங்கே 4th ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க காரைக்குடி. 4000 ப்ளஸ் இந்த ட்ராஃபி அமௌண்ட். இந்த டோர்னமெண்டோட இங்கே 3rd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க சிறுகுடி. 6000 ப்ளஸ் இந்த ட்ராஃபி. 3வது பிரைஸ் சிறுகுடி. வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். இந்த டோர்னமெண்டோட 2nd ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க கல்லல் வர்கீஸ். ஸோ 8000 ப்ளஸ் இந்த ட்ராஃபியும். இந்த டோர்னமெண்டோட இங்கே வின்னர் சாம்பியன் SVP சருகு வளையப்பட்டி. ஸோ 10,000 ப்ளஸ் இந்த ட்ராஃபியும். எனக்கு 1 மணி நேரம் ஆகுது போட்டோ எடுக்கிறதுக்கு.